ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கணும். இந்த 2 ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கே கிளம்புவோம். அதுக்காக ரிஷப் டேடி போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ்லாம் நிறையா ரிஷப் டேடி எடுத்து வச்சுருவார். அதில் இந்த குட் வைப்ஸோட இந்த பவுடர் அப்படியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. பட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை, நல்லா இருக்குது. இனிமேட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஏன் வளையல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வளையலே வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கலர் வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைக்கு வளையல் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், நான் இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். 12 நெயில் பாலிஷ். அதில் 3 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 கலர்ஸ் ஒவ்வொரு ஃபிங்கர் டிஃப்ரெண்ட் கலர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு 3 கலர் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நூடு கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் லைட்டாக அழகாக தெரியும் இல்லையா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 கலர்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். நியூடு சூப்பர் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மீஷோவில் வாங்கினேன். இது ரேட்டு 200குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நெயில் பாலிஷ் வந்துச்சு மீஷோவில். நெக்ஸ்ட்டு ரிஷப்க்கு வைப்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா சின்ன பிள்ளையில், அப்போ யூஸ் பண்ணுவேன். இப்போ பெரிய பையன் ஆகிட்டான், அதனால் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. எங்கேருந்து தான் கிடச்சிச்சின்னு தெரில. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. ஸோ இனிமேட்டுக்கு இது நம்ம மேக்கப் ரிமூவருக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 72 வைப்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ரிஷப் பிறந்ததுலேருந்து ஒரு 10 மந்த்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. வேறு இந்த ப்ராண்டு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் ப்ராண்டு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருச்செந்தூர் போனால் என்ன தேவை, கண்டிப்பாக சீப்பு தேவை. இவங்க 2 பேரும் மொட்டையாயிருவாங்க, நான் மட்டும்தான் தலை சீவணும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, சிந்தூர், அப்புறம் என்னோடய ஏர்பட்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஏர்பட்ஸ் வாங்கணும். எனக்கு லைவ் போடுறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதனால் ஒரு ஏர்பட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஒத்த கதை தான் கேட்கும். அதனால் இவர் அவர் யூஸ் பண்ணுவார். நான் நியூ ஏர்பட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஷாம்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், இதெல்லாம் எனக்கு தான் தேவை. அதுக்கப்புறம் அந்த பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினது. சூப்பராக இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஊருக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட துணியெல்லாம் மடித்து பேக்கில் வைக்கணும். அதுக்காக வெளில வந்திருக்கேன். அதிகமாக ரிஷப்போட துணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஊருக்கு போகும்போது. அவனோட திங்ஸு துணி போடுறதுலே ஃபுல் பேக் நிரம்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ரிஷப் டேடி இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்த்துட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் வீடு, மாடி வீடு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகிறாரு. நம்ம கட்டலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. இது ரீசெண்டாக கட்டின வீடு தான். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு சூப்பராக போட்டாங்க. எல்லா தெருவுலேயும் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நடக்க ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பைப்லாம் எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள். சூப்பராக எடுத்திருக்காங்க பாருங்கள் தண்ணி பைப்பு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் எப்படியோ அடித்து பிடிச்சி பஸ்ஸுக்கு பின்னாடி சீட்டு
3 சீட் வந்து கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து உட்காந்துட்டோம். ரிஷப் வேறு ஃபஸ்ட்டு டைம் போன உடனே வந்து சமத்தா உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ரொம்ப சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். எப்படா இறங்குவோம் பஸ்லேருந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜன்னல் ஓரம் தான் கிடச்சிச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணோம். 2 பஸ்லேயும் எனக்கு ஜன்னல் தான் கிடச்சிச்சு. இனிமேட்டுக்கு திருச்செந்தூர் ட்ராவல் வந்து ரிஷப் என்ன பண்ண போகிறான்னு தெரில. எப்படி தான் இவனை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரிஷப் டேடி. அதுக்கப்புறம் ரிஷப்க்கு பசிக்கும்னு சொல்லிட்டு 3 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே துப்புனான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடல. அதுக்கப்புறம் ஊட்ட வந்து சாப்பிட்டுட்டான் ரிஷப். ஒரு வாழைப்பழம் ஃபுல்லாக சாப்பிடுவான். ஃபஸ்ட் டைம் சாப்பிட மாட்டான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி துப்புவான். செகண்ட் டைம் தேர்டு டைம் வந்து சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் ஜில்லு தண்ணி, அதுக்கப்புறம் வாழைப்பழம். நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த வாழைப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8:30க்கு தான் பஸ் வந்துச்சு. அங்கேயே உட்காந்துருந்தோம். உட்காந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நிறைய பேர் வந்து என்னடா இன்னும் பஸ் வரல, இவ்வளோ லேட்டாக வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பஸ் வந்து காலியாக தான் வந்துச்சு. எல்லாருமே ஏறினோமா, பஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து வீட்டுக்கு போய் சிக்கன் ரைஸ்லாம் கொண்டு போய் சாப்பிட்றத விட இன்றைக்கி வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்தாச்சு. ரிஷப்க்கு வந்து ஒரு இட்லி, கொஞ்சம் தோசை ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டாரு. நான் வந்து தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கலக்கின்பாங்கள, கலக்கி வந்து சாப்பிட்டேன். தோசை நல்லா இருந்துச்சு, ஆனால் கலக்கி நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் தோசை கொஞ்சம் இட்லி சாப்பிட்டான். ரிஷப்க்கு வந்து டின்னர் ஃபினிஷ். நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் கூட போடலை. நான் தான் அவருக்கு வந்து ஐடியா கொடுத்தேன், வீட்டுக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. மறுநாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் க்ராசரி ஐட்டம்லாம் கொண்டு வந்தார். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, அப்புறம் அரிசி தீர்ந்துருந்துச்சு, அரிசி, 2 மோர் பாக்கெட் இதெல்லாம் கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேஸ்கெட்டில் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஜஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து தட்டைப்பயிறு பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு. முன்னாடியே வாங்கின தட்டைப்பயிறு இருந்துச்சு. அதே வந்து சாம்பாராக பண்ணிட்டோம். பாருங்க, அழகாக அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து எல்லாம் தூக்கி போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல வைக்கிறதுல எல்லாம் இப்போலாம் மேலே தான் எடுத்து வைக்கிறதா இருக்குது. கீழே வச்சா எல்லாம் தூக்கி போட்டுறான். பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி, தட்டைப்பயிறு வந்து பாயில் பண்ணி இந்த சாம்பார் மாதிரி வச்சேன். நல்லா இருந்துச்சு. பூண்டு உருக்கா, அதுக்கப்புறம் வத்த குழம்பு அதெல்லாம் வச்சு எப்படியோ சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ரிஷப்க்கு வந்து கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சாம்பார் ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற மைக்கு. இதை வச்சு தான் நான் வாய்ஸ் ஓவரே பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இனிமேட்டுக்கு ஷாப்பிங் வ்ளாக், இனிமேல் திருச்செந்தூர் ட்ராவல், திருச்செந்தூர் கோயில் எல்லா வீடியோ வந்து நான் உங்களுக்கு 1 by 1 கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங் வ்ளாக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மிஸ் யூ ஆல்.